இந்த போராட்டம் வந்து 35 வருஷத்துக்கு முன்னாடி போராடி ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே போய் இடையில ஏற்றினாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஐயா சாமிநாதன் அவர்கள் நல்ல ஒரு தீர்ப்பு கொடுத்து இந்த திருப்பரங்குன்றம் தீபத்தை ஏற்றணும். அவரே நேரடியாக வந்து பார்த்தார், மலையில் ஏறி அவரே பார்த்துட்டு ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க. அந்த தீர்ப்பை ஏற்றுறோம்னு சொல்லிட்டு ஏற்றலை. ஊர் முழுக்க இது வந்து பெரிய ஒரு அரசுக்கு எதிர்ப்பாகவும் இருக்கு. இது எப்படி சொல்றது, அரசே வந்து ஒரு நாட்டை ஆள்ற அரசாங்கமே அரசே வந்து ஒரு நீதித்துறையை மதிக்கலைன்னா ஒரு சாதாரண சாமானியம் எப்படி மதிப்பான்? அதனால இந்த உண்ணாவிரதம்ன்றது வந்து ஊர் மக்கள் சார்பா முழுக்க தீபத்தூண்ட தீபம் ஏத்தணும்னு சொல்றதுதான் இந்த ஊர் மக்களோட கோரிக்கை. அதுக்காக தான் இந்த உண்ணாவிரதம். தர்கா தரப்பு எதுவுமே சொல்லல. அவங்க நடுநிலையத்தா இருக்காங்க. எங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. எங்க வீடு அவங்க வீடு பக்கத்து ஒரே பொதுச்சவரா இருக்கா. எப்பயோ சண்டை வராத போது மேல தர்காக்காக நாங்க எதுக்கு இங்க போய் சண்டை விட போறோம்? எந்த முஸ்லீம் இது வரைக்கும் நாங்க 5 இருக்கம் பேசுவோம். எந்த கலவரம் இந்த திருப்பரங்குன்றத்தில் நடந்திருக்கு? நீங்க சொல்லுங்க, இந்த 100-105 வருஷத்துல என்ன கலவரம் நடந்திருக்கு? எங்கே இருக்கிற நவாஸ் கனிக்கு வந்து இங்கே சொல்லிட்டு போறாரு, தூத்துக்குடியில் இருக்க எம்பி பேசுறாங்க. என்னங்க இது வந்து இந்த மதுரைக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாத வெங்கடேசன் பேசுறாரு. ஒரு நீதியரசர் கொடுத்த தீர்ப்பை என்ன அரசியலா? அது ஒரு நடுநிலையோட செயல்படணுங்க. எந்த ஒரு இது இல்லை. பொதுவாக வேற கேளுங்க, எங்களுக்கு முஸ்லீமுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. நாங்கள் அவங்களாம் அண்ணன் தம்பி மாமே மச்சினா இருக்கேன். எங்களுடைய முளைப்பாரி எங்களுடைய இதுகளுக்கு அவங்க வரி கொடுக்குறாங்க. அவங்களுடைய சந்தன கூடு இதுகளுக்கு போய் நாங்கள் இது பண்ணுறோம். நாங்கள்லாம் சந்தனக்கூடில் இங்கே இருக்க பாதுகாப்பு கமிட்டி காவக்கறவை நாங்கள் போய் வந்து அந்த சந்தன கூட தொட்டு கொடுத்தா தான் போகும். அந்த மாதிரியா வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாரம்பரியம் இருக்கு. இப்போ இந்த நகருக்குள்ள இருக்கிற மட்டும்தான் இன்னைக்கு கூட்டம். அடுத்து இதை வந்து அமல்படுத்த தவறியாச்சுன்னா 52 கிராமங்களுக்கு தகவல் கொடுத்து 52 கிராமத்தை இது பண்ணி நாங்க பெரிய போராட்டம் நடத்துவோம். ஏன்னா இது வந்து இப்ப 2-3 நான் இங்க உள்ளூருக்குள்ள இருக்க தெருவுதே வந்திருக்கு. இதுக்கே இவ்வளவு ஒரு எழுச்சின்னா அது வேற மாதிரி அவெல்லாம் வர்ற சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்பான். கிராம மக்கள் சார்பா ஓட்டு போட மாட்டான். யாருமே ஓட்டு போட மாட்டேன். எங்களுக்கு கொடுத்த அவங்க அடையாள அட்டை எல்லாத்தையும் தூக்கி அறிஞ்சிட்டு போயிருவா. இதுதான் எங்களுடைய முடிவு, கிராம சபையோட முடிவு. ஒட்டு மொத்தமா இருக்க இதுல எல்லா கட்சியிலும் எல்லா இருக்காங்க. இருந்தாலுமே எங்களுடைய முடிவு இது. எங்களுக்கு தீவை ஏத்திட்டா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் Facebook ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் Instagram ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் X ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in.